ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ எபிசோட் 80 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள். அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். சதாசிவம் அமைதியாக இருக்கிறத பார்த்த ஜேகே அவர் பக்கத்தில் போயிட்டு, தாத்தா என்ன ஆச்சு அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஜிமின் ஒயன் 2 பேரையும் வீட்டுக்கு அழைக்க வந்துட்டு அவளை கொல்ல பார்த்தது ரொம்ப பெரிய தப்புப்பா. ஜனா அப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜேகே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி என் பேத்தியை நான் அங்கே நம்பி அனுப்புவேன்? இன்றைக்கி நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆகியிருக்கும்? நினச்சி கூட பார்க்க முடியலப்பா அப்படின்னு அவர் சொல்ல, தாத்தா நீங்கள் அண்ணாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விஷயத்த பண்ணது அண்ணா இல்லை. என்ன அப்படின்னு நான் ரொம்ப ஷாக்காக கேட்க, ஆமாம் தாத்தா, நீங்கள் நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் அம்மா ஜிமின் ஒயன் 2 பேரையும் அழைச்சிட்டு வர சொல்லும்போது கண்டிப்பாக அண்ணா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கவே மாட்டார். இது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் தைரியமாக இருங்க, ஒயனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல அவர் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. இங்கே ஜிமின் ஒயன் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்றது ஜனனிக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. மேலே போன ஜனா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வர அவனை பார்த்துமே பயந்த நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சிக்கிட்டு மரியாதையோடு எஞ்சி நிற்கிறீங்க. ஜனா உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு ஜிமின் எதுக்க வந்து உட்காந்துடுறான். ஒயன் வா அப்படின்னு ஜனனி ஹனா 2 பேருமே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஜிமின் ரொம்ப பயந்துட்ட போல் அப்படின்னு ஜனா சாதாரணமாக கேட்க, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனை பார்த்து பயந்து தானே ஆகணும் அப்படின்னு ஜிமின் சாதாரணமாக சொல்கிறான். ஜனா வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கௌரி வந்து கூப்பிட, ஜனனி வந்துட்டு வத்த ஒன்றா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ஜனா சொல்ல சரிப்பான்னு சொல்லிட்டு கௌரி போகிறாங்க. அப்புறம் ஜனா லைஃப் எப்படி போகுது அப்படின்னு ஜிமின் கேட்க, ரொம்ப நல்லா போகுது. உன் தங்கச்சி என்னை நல்லா பார்த்துக்கிறா. என் தங்கச்சி ஆச்சு, என்ன மாதிரி தான் இருப்பா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கார்த்திக் 2 பேரும் வந்து கேட்க, பார்த்தா தெரியல கேம் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னு ஜனா சொல்ல, 2 பேரும் அவனை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போக, டேய் நகராதிங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஏன்டா என்னாச்சு அப்படின்னு 2 பேரும் பதட்டமாக கேட்க, பக்கத்தில் பல்ல இருக்குது அப்படின்னு ஜனா சொல்ல, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் உயிர் போயிடும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். என்னடா 2 பேரும் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு சூர்யா கேட்க, நான் இன்னும் இறங்கவே இல்லையே அப்படின்னு ஜனா சொல்ல, போதும் உங்கள் போதைக்கு நாங்கள் ஊறுகாயா அப்படின்னு கார்த்திக் கோவமாக கேட்க 2 பேரும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் ஜனா 2 பேருமே ஒன்றா இருக்கிறத பார்த்தா ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டே கார்த்திக், நம்ம வீட்டு மருமக எங்க அப்படின்னு ஜனா கேட்க, மணிமேகலை வேலைக்கு போயிருக்காங்கடா, ஈவினிங் தான் வருவாங்க. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, எதுக்கு வேலைக்கு அனுப்புகிற அப்படின்னு ஜனா சத்தம் போட, நான் சொல்லி பார்த்துட்டேன்டா, கேட்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தான் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணுமா. அவங்கள அங்கே தனியாக விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுற, நீ போய் வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ஜனா கோவமாக சொல்ல, இவன் போனால் வேலை செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டான் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அதை கேட்டு கார்த்திக் சிரிக்கிறான். ஜனா அவனை முறைச்சிக்கிட்டே, நானே அவங்கக்கிட்ட பேசுகிறேன், ஈவினிங் நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும். சரிடா போகலாம், ஏன் கோவப்படுற அப்படின்னு கார்த்திக் கூலாக சொல்ல, அண்ணா இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜானு வந்து டம்ளரை நீட்ட, என்னது ஜானு அப்படின்ட்டு ஜனா கேட்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்கன்னா அத்தை சொன்னாங்க அண்ணா, அதான் பாயாசம் எடுத்துகிட்டு வந்தேன். அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். என்ன ஜானு அண்ணன் வந்ததுமே என்ன மறந்துட்ட அப்படின்னு ஜிமின் கலாய்க்க, அண்ணா தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஜனா சொல்ல, இல்லை மாமா, நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிடுவீங்கன்னு தான் எடுத்துகிட்டு வரல, இதோ உடனே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போக, ஜானு அப்படின்னு ஜிமின் அழைக்கிறதுக்கு முன்னாடியே ஜனா கூப்பிட்டு, அதெல்லாம் வேண்டாமா, அவன் சும்மா உன்னை வம்பிழுக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதை நான் சொல்லணும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, மாமானா வம்பிழுத்தே ஆகணும்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? யா கண்டிப்பாக. சுவாத்தி என்னை வம்பிழுக்கல? ஓ, அப்போது உன் தங்கச்சி ஹனாவை நான் வம்பிழுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு ஜனா கேட்க, முடிஞ்சா அவளை வம்பிழுத்து பாரு அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்போ தூரத்துலேருந்து ஒரு சிறிய பேப்பர் பறந்து வந்து அவன் மேலே விழ என்ன நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே நீங்கள் வேண்டாண்டா அப்படின்னு சைகை காப்பிட்றீங்க, என்னடி அப்படின்னு ஜிமின் சைகையால் கேட்க, வேண்டாண்டா என் அண்ணக்கிட்ட வாய் கொடுக்காத அப்படின்னு நீங்கள் சைகையில் சொல்ல ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அதை பார்த்து கண்டுக்காமல் உட்காந்துருந்த ஜனா, என்ன ஜிமின் அமைதியாகிட்ட, உன் தங்கச்சியை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவள் ஒன்று எதுவும் பண்ணாமல் இருந்தாலே சந்தோஷம்தான். அப்படியா அப்படின்னு ஜனா ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்க, சூர்யா கார்த்திக் 2 பேருமே வாயை பொழந்து பார்த்துட்ருக்காங்க. கொசு உள்ளே போயிட போகுதுடா அப்படின்னு ஜனா கலாய்க்க, ஏன் இதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்த்துட்ருப்பாங்களா அப்படின்னு ஜிமின் கேட்க, நீங்கள் 2 பேரும் நடந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. ஜனா ஜிமின் 2 பேரும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜனா வா சாப்பிட்லாம், தங்கச்சி வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்லி அவனை கூட்டிகிட்டு போக, எல்லாருமே 2 பேருக்கு பார்த்து பரிமாறுறாங்க. ஜனா சாப்பிட்டு முடிக்க போக, மாமா அதுக்குள்ளே எங்கே எந்திக்கிறீங்க, நான் இன்னும் உங்களுக்கு பரிமாறவே இல்லை அப்படின்னு ஹனா சொல்லி சாப்பாட்டை வைக்க, நீ என் தங்கச்சியை வம்பிழுக்க போறியா, அவளே உன்னை வச்சு செய்வா அப்படின்னு ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, ஹனா கையால் சாப்பிட்றதா இருந்தால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாமே அப்படின்னு ஜனா அகெயின் சொல்லிட்டு உட்காடுறான். ஹனா கையால் சாப்பிட்றதா இருந்தால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாமே அப்படின்னு ஜனா அகெயின் உட்காடுறான்.
ஆனால் வாயை கொடுத்து மாட்டிக்காத, இவனை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, என் மாமாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டா, மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறிக்கிட்டே இருக்கா. ஜனா பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கான். ஜனா போதும் அப்படின்னு சொல்லவே இல்லை, ஆனால் பரிமாறதை நிறுத்தவே இல்லை. ஆனால் உன் மாமா சாதாரணமாக நினைக்காத, பின்னாடி பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னு ஜனனி சொல்ல, அக்கா அதை நான் பார்த்துக்கிறேன், இப்போ மாமா சாப்பிட்றதா எனக்கு முக்கியம், அதுவும் ஒரு மனசு நிறையிற வரைக்கும் சாப்பிட்ணும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சூர்யா சொல்ல, ஜனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. எல்லாரும் உங்கள் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் முழிக்கிறா, இவ்வளோ சாப்பிட்டு அவருக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்ட்டு. ஆனால் அவளால் எப்படி சொல்ல முடியும் சாப்பிட்டது போதுன்ட்டு. ஜனா அவளோட நிலைமையை பார்த்து மௌனமாக சிரிக்கிறான். அக்கா வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சின்ன பாவமாக சொல்ல, ஆமாண்டா அப்படின்னு ஹனா முழிக்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் முழிக்கிறாங்க. ஹனா அப்படின்னு ஜனா கூப்பிட, மாமா அந்த ஃபிஷ் எடுத்து வை, அவனே வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவர் மனசு நிறையிற வரைக்கும் நீ பரிமாறிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு ஜனனி சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போக, இது தூரத்துலேருந்து நீங்களும் ஜேகேவும் உட்காந்து ஹாப்பியாக பார்த்துட்ருக்கீங்க. தூரத்தில் இருந்த ஜேகே உங்கள் கூட உட்காந்து மகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் வெளியே பயந்துக்கிட்டே இருந்தாலும் மனசில் ரொம்ப ஹாப்பியாக ஜனாவை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் பாவமாக ஜேகேவை பார்க்க அவளோட நிலமையை பார்த்து அவன் சிரிக்கிறான். அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிச்சன் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு முழிக்க, ஆனால் இங்கே என்ன பண்ணுற, அங்கே ஜனா உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு ஜிமின் உள்ளே வந்து கூப்பிட, ஆனால் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், அதை தான் நான் யோசிச்சுட்ருக்கேன், ஆனால் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறவரை எழுப்ப முடியும் அப்படின்னு ஜிமின் கேட்க, அப்போ ஜேகே உள்ளே வந்தான். ஜேகே அப்படின்னு பாவமாக ஹனா கூப்பிட, என் அண்ணா கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டியா, எந்த ஒரு விஷயத்துலையும் அவரை பீட் பண்ண முடியாது அப்படின்னு ஜேகே சொல்ல, இனிமேல் இப்படி வம்பிழிக்க மாட்டேன்டா, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுடா அப்படின்னு சொல்ல ஜேகே அமைதியாக இருக்கான். ஜேகே ஹனாவுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு ஜனனி சொல்ல, மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறவங்க பாசமாக ஒரு தடவை ஊட்டி விட்டாலே வயிறு நிறைஞ்சிடும், மனசும் நிறைஞ்சிடும் அப்படின்னு ஜேகே சொல்ல, அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹனா ஸ்மைல் பண்ணிட்டே தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டா, அக்கா நீங்களே மாமா கூட்டி விடுங்க அப்படின்னு ஜனனி கிட்ட சொல்ல, என்ன அப்படின்னு ஜனனி முழிக்கிறா, என்னால் முடியாது. ஜனனி ஊட்டி விட, ஏன் இவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ணுற, நான்லாம் என் பொண்டாட்டிக்கு டெய்லி ஊட்டி விட்றேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அண்ணா எல்லோரும் இருக்காங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக, இங்கே என்ன எல்லாம் சர்க்கஸாக காட்டுறாங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க போங்கடா அப்படின்ட்டு ஜிமின் எல்லாரையும் விரட்டி விட, எல்லோரும் எந்திரிச்சு போகிறாங்க. ஹனா அப்படின்னு ஜனா கூப்பிட, இங்கே தான் இருக்கே மாமா அப்படின்னு சாப்பாடு வைக்க, ஜனனி ஹனா கையால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல், வயிறு ஃபுல்லாகவே மாட்டிக்குது அப்படின்னு சின்ன ஸ்மைலோட சொல்கிறான். அக்கா ஊட்டி விடுங்க அப்படின்னு ஹனா அங்கேருந்து போயிடுறா. என்னங்க மீனில் முள்ளு இருக்கும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டதா அதை எடுத்து அவனுக்கு ஊட்டி விட, ஜனா ஆச்சரியமாக அவளை பார்க்க, அவன் பார்வையை பார்க்க முடியாமல் ஹெட் டவுன் பண்ணிக்கிறா. அகைன் ஊட்டி விட போக அவள் கையை பிடிச்சி தடுத்து, போதும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த சின்ன பசங்க எல்லாருமே நம் தன நம் தன நம் தன நம் தனன்னு சொல்லிட்டு மியூசிக் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஜனனி ஷை ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா. எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜனாவும் ஸ்மைல் பண்ணிட்டே எந்திரிச்சு போகிறான். என்னடா வளர்ந்தவனே நல்லா மொக்க வாங்கினியா அப்படின்னு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து ஜிமினை கலாய்க்க, ஏண்டி இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு ஜிமின் கோமா கேட்குறான். நான் சொன்னது நீ எங்கடா கேட்டா, நீ எங்கடி சொன்ன, டேய் நீயும் அண்ணா உட்காந்துருக்கும்போது சொன்னேனே, அடி பாவி அதை ஏன் சைக்கிளில் சொன்னியா, ஏண்டி இதை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டியா, இதுக்கு மேலே எப்படிடா சொல்ல முடியும், உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ, டேய் வளர்ந்தவனே என் பெரிய அண்ணா சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, ஏன்டா அப்படி பார்க்குறேன், உன் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமா என்ன, அவர் என்னோட அண்ணன் தான், என் அண்ணன் 2 பேரும் ஒன்றா இருந்தால் செம்மையாக இருக்கும், ஒரு பக்கம் பெரிய அண்ணன் ஒரு பக்கம் சின்ன அண்ணன், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அடுத்த செகண்டு உங்கள் ஃபேஸே சோகமாகிடுச்சு. ஏய் தக்காளி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அவன் மடியில் உட்கார வைக்கிறான். இது இப்போவும் என் லைஃப்பில் நடக்காது இல்லடா அப்படின்னு சோகமாக சொல்ல, ஏண்டி நெகட்டிவாக திங்க் பண்ணுற, நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிட்டோ, நான் மட்டும் அன்றைக்கி கோவப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஒய்யன் அப்படின்னு ஜிமின் கூப்பிட, அண்ணா எனக்கு எவ்வளோ ஏக்கமாக ஜனானாவை பார்த்தார் தெரியுமா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் கூட பேசணும் பழகணும்னு ரொம்ப ஆசைடா, எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு டியர்ஸோடு சொல்கிறீங்க, ஒய்யன் அப்படின்னு உங்களை விளக்கியவன் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே ஒரு நாள் உன் 2 அண்ணன் கூடவும் சந்தோஷமாக இருப்ப, கண்டிப்பாக நடக்குமாடா, கண்டிப்பாக நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அகெயின் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஈவினிங் டைம் ஜனா ஜனனி 2 பேருமே மணிமேகலை வீட்டுக்கு கார்த்திகோட போக, அவங்கள ரொம்ப மரியாதையோட மணிமேகலை வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. ஜனனி மணிமேகலை பக்கத்தில் போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்க, ஜனனியை பார்த்ததுமே மணிமேகலுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஆனால் ஜனாவை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பா எல்லோரும் விருந்துக்கு அழைக்க வந்தோம், நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பணிவோட ஜனா சொல்ல,
அவர் முழிச்சுக்கிட்டே, நாங்கள் எதுக்கு தம்பி அப்படின்னு கேட்க, அப்பா நம்ம எல்லாம் இப்போ ஒரே குடும்பம், நீங்கள் வராமல் எப்படி? உங்கள் பொண்ணு வாழ போகிற இடத்த நீங்கள் பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்லை, அம்மா அவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க, முக்கியமாக மணிமேகலையை அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அவனோட ஸ்மைலில் எல்லாரையுமே இருக்குது. ஏதோ காண முடியாத காட்சியை பார்க்குற மாதிரி எல்லாம் அதை பார்க்குறாங்க. அப்போ நாளைக்கு காலையில் நம்ம எல்லோரும் அரண்மனைக்கு கிளம்புறோம், ரெடியாக இருங்க, நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எல்லோரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அண்ணா கொஞ்ச நேரம் இருங்க, சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு மணிமேகலை தயங்கிக்கிட்டே சொல்ல, நான் சாப்பிடணுன்னா ஒரு கண்டிஷன் அப்படின்னு கோவமாக சொல்கிறான். டேய் நீ நார்மலாக பேசினாலே பயந்துடுவாங்கடா, ஏன்டா இப்படி சத்தம் பேசுகிற அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? அதுக்கப்புறம் கார்த்திக் எதுவுமே பேசலை. ஜனா உரிமையோட தங்கச்சின்னதும் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கு. சொல்லுங்க அண்ணா அப்படின்னு மணிமேகலை கேட்க, இனிமேல் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது. அண்ணா நீ எங்கள் வீட்டு பொண்ணுமா, உங்களை பார்த்துக்க வேண்டியது எங்கள் கடமை. கல்யாணம் ஆனாதான் பார்த்துக்கணுமா என்ன? இனிமேல் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, இது இந்த அண்ணாவோட ஆர்டர். அதுக்கப்புறம் அவள் எதுவுமே பேசலை. சரிங்க அண்ணான்றா. எவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் கெஞ்சிருப்பேன் வேலைக்கு போகாதீங்கன்னு, இவன் சொன்னது கேட்டுட்டீங்க, அண்ணா பேச்சை மீற முடியாதுங்க அப்படின்னு மணிமேகலை சொல்ல, அது சரி எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, தங்கச்சி என்ன சமையல் அப்படின்னு ஜனா ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, அண்ணா வரும்போது வயலில் நண்டு பிடிச்சிட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் இருங்க, சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போக, ஒன்றும் இல்லைம்மா பொறுமையாக பண்ண அப்படின்னு ஜனா சொல்கிறான். ஜனனி அவள் ஹெல்ப் பண்ண போக, அண்ணி நீங்கள் போய் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மணிமேகலை சொல்ல, ஒன்றும் இல்லை மணிமேகலை வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து சமையல் பண்ணுறாங்க. மணிமேகலை வேகமாக வந்து ஜனா முன்னாடி ஒரு தட்டை நீட்ட, அதுக்குள்ளே சமைச்சிட்டியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, இல்லைண்ணா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு, அதான் கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், வேறு எதுவும் வீட்டில் இல்லைண்ணா, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்ல, ஜனா ஸ்மைல் பண்ணிகிட்டே வாங்கினவன் அதை சாப்பிட்டுட்டு, இந்த டேஸ்ட்டுக்கு முன்னாடி என்கிட்ட அமிர்தமே வந்து கொடுத்தாலும் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவன் சொன்னதை கேட்டு ஹாப்பி ஆகிட்டு, அண்ணா உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, இவன் பொய் சொல்கிறானா உண்மையாக சொல்கிறானான்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, என் அண்ணா உண்மையாக தான் சொல்லுவார், நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அங்கேருந்து போகிறாங்க. அப்போ எனக்கு கேசரி உனக்கு இல்லைடா அப்படின்னு ஜனா சொல்ல, அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போடா நானே போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போகிறான். தென் சமையல்லாம் முடிச்சதும் மணிமேகலை அவசரமாக வெளியில் வரா. இந்த நேரத்தில் எங்கே போகிறம்மா அப்படின்ட்டு ஜனா கேட்க, இல்லைண்ணா வீட்டில் டேபிள் இல்லை, நீங்கள் எப்படி கீழே உட்காந்து சாப்பிடுவீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கண்ணா, நான் போய் வாங்கிட்டு வரேன். மணி என்ன பழக்கம் இது அப்படின்னு அவன் வேகமாக கத்துறான். சத்தம் கேட்டு கார்த்திக் ஜனனி 2 பேருமே வெளியில் வராங்க. என்ன ஆச்சுடா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லைண்ணா உங்களால் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது அதான் அப்படின்ட்டு மணிமேகலை பயந்துக்கிட்டே சொல்ல, நான் எப்போ அப்படி சொன்னேன், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும். ஜனனி இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு அவகிட்டவும் கத்த, இல்லைண்ணா அன்னைக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மணிமேகலை சொல்ல, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வைங்க வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கோட்டை கட்டிட்டு ஜனனிக்கிட்ட கொடுக்குறான். ஒன்றும் இல்லை அவன் டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்ட்டு கார்த்திக் மணிமேகலை சமாதானப்படுத்த, தென் ஜனனி கார்த்திக் 3 பேர் கீழே உட்கார மணிமேகலை பரிமாறுறான். அம்மா தங்கச்சி நல்லா வளர்த்துருக்கீங்க, எப்படி சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டே ஜனா சாப்பிட, டேய் என் ஆள் என்ன மாதிரி தான் இருப்பா அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அவனை ஒரு பார்வை பார்க்க கார்த்திக் சைலண்டாகிடுறான். தென் 3 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மார்னிங் டைம் எல்லாருக்கும் முன்னாடியே ஜனனி எழுந்திரிச்சு பூஜை எல்லாம் செய்ய சதாசிவத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. தாத்தா ஜனனி அரண்மனையிலும் இப்படி தான் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அடுத்த சமையலறையிலையும் பெரியவங்க யாரையும் சமைக்க விடாமல் அவளே எல்லாமே பண்ணுறா. அவரோட ஒவ்வொரு செய்கையும் சதாசிவம் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. தென் ஜனனியை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. ஏண்டா நீங்கள் ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தாத்தா கேட்க, தாத்தா இதில் என்ன கஷ்டம், இந்த வேலையெல்லாம் நான் தானே செய்யணும், ஏன் என்னோடய சமையல் பிடிக்கலையா அப்படின்னு அவன் கேட்க, என் பேத்தி சமைச்ச கைக்கு தங்கத்தில் வலையிலே செஞ்சு போடுவேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தாத்தா அப்போது எனக்கு அப்படின்னு நீங்கள் அங்கே வந்து நிற்கிறீங்க, நீயும் சமையல் பண்ணால் தாத்தா செஞ்சு தருவார் அப்படின்னு ஜனனி சொல்ல, அண்ணி நான் சமையல் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னு ஜனனி ஷாக்காக கேட்க, ஒய்யன் இப்போது உண்மையை சொல்லுங்கடா, யார் சமையல் பண்ணா? தாத்தா நான் உண்மையை சொன்னால் வளையல் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போ நீ செய்யலை அப்படி தானே அப்படின்னு அவங்க ஜனனி கேட்க, அண்ணி எனக்கு சுட்டு போட்டாலும் அந்த சமையல் மட்டும் வர மாட்டேங்குதே, மற்றதெல்லாம் அப்படியே மேடம்க்கு கை வந்த கலை அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கே ஜிமின் வரான். டேய் வளர்ந்தவனே, ஒரு நாள் நான் சமையல் பண்ணுறேன் அதை நீ சாப்பிட்ற, ஏண்டி நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்லை அப்படின்னு நீங்கள் உடனே சொல்ல, அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. சரிடா ஒயின் அன்றைக்கி யார் சமைச்சா அப்படின்னு சதாசிவம் கேட்க, வேறு யார், ஏன் அண்ணன் தான் தத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை கேட்டு சதாசிவம் ஷாக் ஆயிடுறாரு. ஏன் தாத்தா ஷாக் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அன்றைக்கி சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு,
என் அண்ணன் சமையலாச்சே அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்ல, வாய் மட்டும் தாண்டி உனக்கு அப்படின்னு ஜிமின் திட்டுறான். அப்போ நான் தான் இன்னும் ஜேகே கையால் சாப்பிட்லையா அப்படின்னு ஜனனி கேட்க, அண்ணி டோன்ட் ஃபீல், அண்ணா கிட்ட சொல்லி உங்களுக்கு சமையல் பண்ணி தர சொல்கிறேன். அப்போது ஜனனி அப்படின்னு ஜனா கூப்பிட, தோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. தாத்தா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறேன். அவங்க கல்யாணம் ஆன பொண்ணு புருஷனுக்கு எப்படி பயப்படுறாங்க, இங்கேயும் ஒருத்தி இருக்காளே அப்படின்ட்டு ஜிமின் புலம்ப, வளர்ந்தவனே என்னடா புலம்புற அப்படின்னு கேட்க, அடியே முதல்ல இப்படி கூப்பிடுறத நிறுத்து, இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு என் பேரே எனக்கு மறந்துன்னு போல. நான் தான் சொன்னேன்ல உன் பேர் எனக்கு பிடிக்கலன்னு, அதுக்குன்னு என்னால் பேரெல்லாம் மாற்றிக்க முடியாது. உன்னை யார் மாற்றிக்க சொன்னா, நானே மாற்றிடுறேன். தாத்தா இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கத்த, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் போடா, போய் ட்ரெஸ் பேக் பண்ணு. உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கான். மேடம் என்ன பண்ணுறீங்க? நானும் தாத்தாவும் வெளியில் போகிறோம், கொஞ்சம் வேலை இருக்குது தாத்தா நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. ஒய்யன் ஒரு நிமிஷம்டா, என் ரூமில் ஒரு ஃபைல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். தாத்தா என்ன ஃபைல்னு சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைடா நானே போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சின்ன கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே சின்ன ரூமுக்கு போக, அப்போது ஆப்போசிட்டில் ஜனா வரான். அவனை பார்த்துமே பயந்த நீங்கள், உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக அப்படியே நடுங்குது, அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜனா நெருங்க நெருங்க உங்களுக்கு இதயமே வெடிச்சிட போல் இருக்குது, அந்த அளவுக்கு வேகமாக துடிக்குது. ஒயன் அப்படின்னு ஜிமின் கூப்பிட்டுக்கிட்டே உங்கள் பக்கத்தில் வர அடுத்த செகண்ட் நீங்கள் அவங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. ஜனா உங்களை க்ராஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கான். ஒயன் ஒன்றும் இல்லை, ஜனா கீழே போகிறாரு அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிக்க, உங்கள் ஹார்ட் பீட் பயங்கர ஃபஸ்ட்டாக துடிக்குது. டக்குன்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்ல உங்களை சமாதானப்படுத்துகிறான். அப்போ சூர்யா கார்த்திக் 2 பேருமே அங்கே வராங்க. என்னடா நடு வீட்டில் நின்றுட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, என் பொண்டாட்டி கூட எங்கே வேணாலும் நின்று ரொமான்ஸ் பண்ணுவேன், உனக்கு என்னடா அப்படின்னு ஜிமின் கேட்க, கலிகாலம்டா அப்படின்னு சூர்யா சொல்லிவிட்டு கார்த்திகை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறான். உங்களை விலைக்கு பார்க்க நீங்கள் அவனை விடாமல் ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லடி இனிமேல் நான் உன்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறான். ஆப்போசிட்டில் சின்ன வந்து, அண்ணா ஒய்யன் வெளியில் வரேன்னு சொன்னால், இல்லைடா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கே எப்படி இருக்கானா அரண்மனைக்கு போனால் எப்படி ரியாக்ட் ஆவானே தெரியலையே அப்படின்னு ஜிமின் உங்களை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கான். தென் மொத்த குடும்பமும் மைசூர் நோக்கி கிளம்பிட்டுருக்காங்க. மைசூரில் மீட் பண்ணலாமா? ஈவினிங் டைம் 10-15 கார் வரிசையாக அந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் உள்ள வர, அந்த பிரமிப்பை பார்த்து எல்லாருமே பிரம்ம பிடிச்சி போய் தான் நிற்கிறாங்க. எல்லாருமே வரவேற்க ராணி ஆர்த்தி தட்டோட வெளில வந்து நிற்கிறாங்க. சதாசிவம் லக்ஷ்மி 2 பேரும் பார்த்து கையெழுத்து கும்பிட, நீங்கள் ஜிமின் 2 பேருமே போயிட்டு ராணியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. ஜிமினோட தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண ராணி 2 பேருமே நடுவில் நிற்க வச்சு எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. அரண்மனைக்கு வரப்போகிற மருமக எல்லாரும் வலது காலில் எடுத்து வச்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல, அதே போல் ஹனா ஸ்வாதி மணிமேகலை 3 பேருமே உள்ளே வராங்க. வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சதாசிவம் மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட, தாத்தா இவர் ஜனனி அப்பா நெடுமாறன் அப்படின்னு ஜனா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, எல்லாருமே அரண்மனையோட அழகை பார்த்து வியந்து போய் நிற்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஜிமின் கையை பிடிச்சிக்கிட்டு சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உங்களோட நிலைமையை புரிஞ்சவன் உங்களை கொஞ்சம் கூட விடவே இல்லை. என்ன ஜிமின் உங்கள் பொண்டாட்டியை விடாமல் பிடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு நெடுமாறன் கேட்க, அதை கேட்ட சிரிச்ச ராணி, என் பொண்டாட்டி மேலே எனக்கு பாசம் அதிகப்பா, உங்கள் மருமக மாதிரி அப்படின்ட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலை. ஜிமின் கிட்டே யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்ட்டு ஜனா ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, என் ஃப்ரெண்டு ஜனாவால் முடியுமே. அதை கேட்டு எல்லாரும் சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்க்க அங்கே 2 வேலைக்காரங்க வந்து நிற்கிறாங்க. எல்லாரையும் அவங்கவுங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சரிங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி ஜனனியை எல்லாரையும் கூட்டிகிட்டு போக, வேலையாட்கள் யாரையுமே நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அதே மாதிரி அவங்க பேசிட்டு போகும்போது கூட பின்னால் தான் போகிறாங்க. அன்றைக்கி மும்பையில் ஜனாவை முதல்ல பார்த்தும்போது எல்லாருமே இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க, இங்கேயும் எல்லாருமே இப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஜனனி அக்கா இந்த அரண்மனையை சுற்றி பார்க்கவே 1 நாள் ஆகும் போலையே அப்படின்னு சரவணை கேட்க, அப்போவும் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாதுடா, அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சின்ன சொல்ல, ஆமாக்கா இப்படி இருக்க ஆமாக்கா எப்படி இங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்னு ஜானு கேட்க, என்ன பண்ணுறது ஜானு இப்படியே தனியாக இருந்தே பழகிட்டேன் அப்படின்னு ஜனனி சொல்ல, நைட்லேயுமா அப்படின்னு தீபிகா கேட்க, அப்போது அண்ணன் வந்துடுவார் அப்படின்னு ஜனனி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்க்கிறாங்க.
போதுண்டா ஓவராக ஓட்டாதீங்க. ஆனால் இப்போ நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அரண்மனை மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்ல, தனிமையில் இருக்கிறவங்களுக்கு உறவுகள் அருமை புரியும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சுவாதி சொல்ல, உண்மை சுவாதி அப்படின்ட்டு ஜனனி சொல்ல, யாருமே இல்லாதனால தான் அண்ணா உங்கள் மேலே பாசமாக இருக்காரான்னு தீபிகா கேட்க, எவ்வளோ பேர் இருந்தாலும் அவன் ஜனனி மேலே பாசமாக தான் இருப்பான்னு சூர்யா சொல்கிறான். அவ்வளோ லவ்வா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இப்படி எல்லாருமே முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டே போக பின்னாடி ஜேகே ஹனாவை கூட்டிகிட்டு வரான். ஹனா, அரண்மனை எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்குடா. இப்போ புரியுது உன்னோட டேஸ்ட் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. உண்மைதான், அதான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஐஸ் வைக்காத. அப்போ கிஸ் வைக்கிட்டா? டே என்ன கிண்டலா? ஒழுங்காரு, இங்கே யாராவது பார்த்துட போகிறாங்க. யார் பார்த்தா என்ன, நீ என்னோட ஒய்ஃப். டே ஜேகே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ வெளிப்படையாவா தெரியுது? ஜேகே சிரிச்சுக்கிட்டே, என்ன பயம்? அதுவும் நான் இருக்கும்போது. இல்லைடா, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. புது இடத்துக்கு வந்தால் அப்படி தான் இருக்கும். என் ஹனா எப்பவும் போல் தைரியமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அவன் சின்ன ஸ்மைலோட அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொரு இடத்தையும் ஹனா கவனிச்சுட்டு தான் இருக்கா. இங்கே ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு வர, உங்கள் ரூமில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மூச்சே விடுறீங்க. ஏய் தக்காளி குட்டி அப்படின்னு ஜிமின் கூப்பிட, டேய் சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்றீங்க. இப்படி இருந்தால் உன் அண்ணன் கூட எப்படி சேருவேன்? ஜிமின், எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த இடம் பிடிக்காதுடா. ஒவ்வொரு தடவையும் பயந்து இருக்கணும். உங்கள் கையை பிடிச்சோம் பக்கம் எடுத்தவன் நான் இருக்கும்போது நீ ஏண்டி பயப்படுற? புரியாமல் பேசாதடா. இங்கே பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போகவே 1/2 மணி நேரம் ஆகும். கூப்பிட்டா கூட கேட்காது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலும் அவன் பக்கத்தில் இழுத்துக்கிறான். ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இவகிட்ட ரொமான்ஸ் எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சரி ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வந்து என்னை எழுப்பு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் படுத்தவன், நான் இல்லாமல் தூங்குவியா? மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ஸில் படுத்துக்கிறீங்க. ஜிமின் உங்கள் தலையை கோதிக்கிட்டே, சின்ன வயசுலேருந்து ஒயன் நீங்கள் எப்படி இருந்தா அப்படின்றத அவன் கண்ணால் அவன் மைண்டுக்குள்ளேயே அந்த சீனியாரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான். லாஸ்ட்டாக ஜனா உங்களை அடித்தது வந்து நிற்கிது. அதை நினச்சிக்கிட்டே உங்கள் சீக்ஸை ரப் பண்ணுறான். டேய் கையெடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. பயந்துட்டுருக்கனால ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத. குனிஞ்சவளை பார்த்தவன், பண்ணா என்னடி பண்ணுவேன்? அப்புறம் நீ இன்னொரு வயனை பார்க்குற மாதிரி இருக்கும். அவளாவது நல்லா இருப்பாளா அப்படின்னு அவன் கேட்க, அதை கேட்ட நீங்கள் கோவமாக மேலே ஏறி உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏய் வலிக்குதுடி அப்படின்னு உங்களை தடுக்க, வலிக்கட்டும் ஓவராக பேசுகிற அப்படின்ட்டு நீங்கள் அடிக்க, உங்கள் கையை பிடிச்சி வேகமாக அவன் பக்கம் இழுத்த வேகத்தில் நீங்கள் அவன் மேலே போய் விழுறீங்க. அப்போ 2 பேரும் லிப்ஸுமே அட்டாச் ஆகிடுது. 2 பேரும் மூச்சு காற்றுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பட்டு தெரிக்க, 2 பேருமே உங்களை மறந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்கீங்க. அகெயின் 2 பேரோட லிப்ஸும் ஒன்றா அட்டாச் ஆக போகிற டைம் ஒயேன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்து ஒயேன் அவங்க மேலே படுத்துருக்கிறத அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. டக்குன்னு அவங்க மேலே இருந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கிறீங்க. அப்போ தான் ஜிமினுக்கு நீங்கள் அவன் மேலே இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு உடனே உங்களை சைடில் படுக்க வைக்கிறான். தென் அவன் எந்திக்க போக சரியாக உள்ள சரவணனும் சரியாக உள்ள கார்த்திக்கும் சூர்யாவும் வராங்க. வந்தவங்க 2 பேரையும் பார்த்து முழிக்க, டே எருமைங்களா இப்படியாடா உள்ளே வருவீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாண்டா நீ இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன்னு நாங்கள் என்ன எதிர்பார்த்தா வந்தோம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரூம் உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு தான் வரணும். அப்படியா ஓயன் அப்படின்ட்டு சூர்யா பாவமாக கேட்க, டேய் அவனுக்கு இப்படி தான் வருவாங்க, உனக்கு என்னடா அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக கேட்க, அதை கேட்டு சூர்யாவும் கார்த்திக்கும் சிரிக்கிறாங்க. ஜிமின் அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு, எல்லாம் என் நேரண்டி அப்படின்னு திட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறான். நீங்கள் ஒயன் அந்த வளர்ந்தவன் என்ன பண்ணா அப்படின்ட்டு ஆர்வமாக கார்த்திக் கேட்க, டேய் மங்குஸ் மண்டையா வந்தேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ஜிமின் திட்ட, ஹே போடா அப்படின்னு கார்த்திக் திட்டிக்கிட்டு, நீ சொல்லு ஒயன் அப்படின்னு நீங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. கரெக்டாக அவன் என்னை கிஸ் பண்ண வந்தால் நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிக்க, சே மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சூர்யா சொல்ல, நோ ப்ராப்ளம்டா சூர்யா, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு ஃபீல் இல்லடி ஆனால் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஏண்டா நீ இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகலையா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அடியே ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? இந்த ஒயன் ஒரு நாள் ஃபீல் பண்ண மாட்டா. அப்படியா, அதையும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஒயன் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அட எருமா அது ஆண் பாவம் இல்லை பெண் பாவம் அப்படின்னு சூர்யா சொல்ல, ஏன் பெண் பாவம் இருக்கும்போது ஆண் பாவம் இருக்காதா? என்ன ஒயன் நான் சொல்கிறது சரிதானே? யா இட்ஸ் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் ஸ்டைலாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாடுலேஷனை பார்த்து 2 பேர் சிரிக்கிறாங்க. சரி சீக்கிரம் கீழே வாங்க, லேட்டாக வந்தால் திட்டு விடும்.
சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கதவை தட்டுறீங்க. ஏ ஒயன் எங்கே போகிற அப்படின்னு சூர்யா கார்த்திக் 2 பேருமே கேட்க, டேய் நீங்கள் தானே சொன்னீங்க லேட்டாக வந்தால் திட்டு விழுன்னு, அதான் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு கத்துறீங்க. கதவை திறந்து என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டவலோட வந்து நிற்க, நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் சரி வா அப்படின்னு சொல்லி சரி வா அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே இழுத்து கதவை லாக் பண்ணிக்கிறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு 2 பேரும் முழிக்க, இப்போ இவளுக்கு அந்த ஜிமின் மேலே ஃபீல் இருக்கா இல்லையா அப்படின்னு சூர்யா கேட்க, ஃபீல் இருந்தால் அவன் ஏன்டா கூச்சமே இல்லாமல் போக போகிறா, கண்டிப்பாக எனக்கு ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, 2 பேரும் ஒரே பாத்ரூமில் சங்கட்டமாக இருக்காது அப்படின்ட்டு சூர்யா கேட்க, டே அவங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கீழே போகிறாங்க. தென் மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, அங்கே டேபிளில் எல்லா வகையான ஃபுட்டும் இருக்குது. இந்தியன் ஃபுட் அண்ட் ஃபாரின் ஃபுட் எல்லாமே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. பொண்ணுங்க எல்லாருமே சாப்பிடாம பசங்களுக்கு பரிமாற போக, ஜனனி வந்து நீங்கள் எல்லாம் உட்காருங்க நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்ச, அதாவது வயசு பசங்க எல்லாருமே பரிமாறுறாங்க. நீங்கள் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் நடுவில் நின்றுக்கிறீங்க. ஒய்யன் நீ வந்து சாப்பிட அப்படின்னு ஜிமின் சொல்ல, வேண்டாம் அப்படின்னு தலையை மட்டும் ஆடுறீங்க. ஒய்யன் வா அப்படின்னு ஜிமின் வலுக்கட்டாயமாக உட்கார வைக்க, ஜிமின் பெரியவங்க சாப்பிடும்போது சின்னவங்க சாப்பிடக்கூடாது, அது மரியாதை இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்கள் உடனே எந்திரிச்சிடுறீங்க. ஜிமின் உங்களை தடுத்து, தெரியும் அத்தை, ஆனால் ஒய்யன் பசி தாங்க மாட்டா, அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல அவங்க பரிமாறட்டும், பரிமாற ஆள் இல்லாமலாம் நான் சொல்லலை, பொண்ணுங்க இந்த பழக்கத்தை கற்றுக்கணும், இல்லைனா புகுந்த வீடான உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடந்துப்பா, இதனால் நாளைக்கு எங்களுக்கு தான் கெட்ட பேர், நீங்கள் யாரும் எங்களை குறை சொல்லக்கூடாது இல்லையா, எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் ஒயனை எதுவும் சொல்ல மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, என் ஒயன் பிறந்த வீட்டில் எப்படி சந்தோஷமாக ஃப்ரீயாக இருந்தாலோ அதே மாதிரி தான் நாங்களும் பார்த்துப்போம் அப்படின்னு ஜிவின் சொல்ல, ஆமாங்க நாங்கள் யாரும் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்குறதில்ல, பசங்க அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்னு ஏஜென்ட் சொல்ல, அது மட்டும் இல்லை அத்தை, பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்கு தானே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றது தானே முறை. அதுக்கப்புறம் ராணி எதுவுமே சொல்லலை. ஜனனி அப்படின்னு கஞ்சாட காமிக்க, ஜனனி ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு பரிமாறுறான். ஜேகியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நம்மளோட தங்கச்சியை ஜிமின் மட்டும் இல்லை மொத்த குடும்பமும் எங்கே எதுலேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பயந்துக்கிட்டே சாப்பிட ஜிமின் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். தென் எல்லாருமே எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட, டே மச்சான் நான் ஸ்கூல் காலேஜ் கூட இவ்வளோ அமைதியாக சாப்பிட்டது இல்லடா அப்படின்ட்டு சரவணன் கார்த்திக் காது கடிக்க, இனிமேல் கற்றுக்க இங்கே இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவன் பாவமா பேசாமல் நான் ஊர்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரவணா ஏதாவது வேணுமா அப்படின்னு ஜனா கேட்க, இல்லைண்ணா அப்படின்னு அவன் தட்டு தடு மாதிரி சொல்ல, இந்த வீட்டில் எதுவும் பேசக்கூட முடியலையே அப்படின்னு புலம்புறான். வாயை மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சின்னா சொல்ல, டீ வாயை மூடிட்டு எப்படிரா சாப்பிட முடியும் அப்படின்னு கத்த, எல்லாரும் அவனை தான் பார்க்குறாங்க. சரவணை திருன்னு முழிக்கிறான். அங்கே வீட்டில் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க, இப்போ என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு ஜனா கேட்க, எல்லாம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் எங்களை பேச முடியலையே அப்படின்ட்டு சரவணை புலம்ப, இவ அடங்க மாட்டா அப்படின்னு நினச்ச சூர்யா, ஒன்றும் இல்லை ஜனா புது இடம்ல அதான் அமைதியாக இருக்காங்க, போக போக செட் ஆகிடும். ஆமாண்டா போக போக இங்கே இருக்கிற சில மாதிரி நாங்களும் செட் ஆகிடுவோம் அப்படின்னு இன்னும் புலம்ப, சின்ன முறைக்க அதுக்கப்புறம் எதுவும் பேசல சைலண்ட் ஆயிடுறான். சாப்பிட்டுட்டு இருந்த ஜேகே, ஆமாம் சுக்கி எங்கே அப்படின்னு கேட்க, அவன் வெளியில் இருக்கான் ஜேகே அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிடாம ஏன் வெளியில் இருக்காங்க அப்படின்னு கேட்டவன், ஹனா அப்படின்னு கத்த, போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பமாக சாப்பிடும்போது வேலைக்காரனை எதுக்கு வர சொல்கிறீங்க அப்படின்ட்டு ராணி கோவமாக கேட்க, சுக்கி வேலைக்காரன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் கோவம் வந்துடுச்சு. அது உள்ளே வந்த சுக்கி காதில் விழ கவலையோட, வேண்டாம் மேடம் நான் வெளியிலவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா சுக்கி ஒன்றும் வேலைக்காரன் இல்லை, இந்த குடும்பத்தில் ஒருத்தனாக தான் நாங்கள் பார்க்குறோம், இனிமேல் சுக்கி வேலைக்காரன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னவன், சுக்கி அப்படின்னு கத்த, சார் அப்படின்னு தயங்கிக்கிட்டே வந்து ஜேகே முன்னாடி வந்து நிற்க, உட்காந்து சாப்பிடு, இல்லை சார் வேண்டாம், நீங்கள் இருக்கிறதுனால சுக்கி சொல்கிறல்ல அப்படின்ட்டு அவன் முகத்தை கோவமாக வச்சுக்கிட்டு குரலில் சாந்தமாக சொல்ல, அவனை பார்த்து பயந்த சுக்கி டக்குன்னு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறான். அதில் கோவமான ராணி டக்குன்னு எந்திக்க போக, அம்மா ப்ளீஸ் அப்படின்னு ஜனா தடுத்து நிறுத்த, ஜனனி முடிச்சுக்கிட்டே இருக்க, ஜனா போ அப்படின்னு கஞ்சாட காமிக்க, ஜனனி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரிங்க அப்படின்றா. சுக்கி பக்கத்தில் வந்த ஜனனி பொறுமையாக, சுக்கி அத்தை பேசினதை மனசில் வச்சுக்காதீங்க, அவங்களுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மேடம் அவங்க தப்பாக எதுவும் சொல்லலை மேடம் அப்படின்னு சுக்கி சொல்ல, எதையும் நினைக்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் நின்று பரிமாற, நீங்கள் சுக்கியை தான் பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நினச்ச சுக்கி உங்களை பார்த்து சின்ன ஸ்மைலோட, ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்றான். உங்கள் கண்ணிலேருந்து டிஎஸ் விழுந்து ஜிமின் கையில் விழுது,
ஜிமினுக்கு தெரியும் நீங்கள் சுக்கி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்ட்டு. அதனால தான் உங்கள் கை இறுக்கமாக பிடிச்சி ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். தென் எல்லாருமே சாப்பிட்டு விட்டு போக ராணி ஜனா 2 பேருமே சதாசிவத்துக்கிட்ட சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அவங்க பொண்ணு நெக்ஸ்ட் செகண்ட் இவன் ஒருத்தன் தான் நம்ம எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுக்கியை பார்க்க, நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்ட்டு சுக்கி பாவமாக கேட்க, இதோ இந்த மூஞ்சி ஒன்று போதுமே அப்படின்னு சூர்யா சொல்ல, சுக்கி பெரியவங்க சொன்னதெல்லாம் மனசை வச்சுக்காதப்பா, நம்ம எப்படி பழகியிருக்கோன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சதாசிவம் சொல்ல, ஐயா நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல, நீங்கள் எல்லோரும் இப்படி பேசுகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சுக்கி சொல்ல, சரி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவம் அப்புறம் பெரியவங்கெல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க. நீங்கள் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட அமைதி சுக்கிக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. மேடம் அப்படின்னு சுக்கி கூப்பிட, வாயை மூடுடா, அவங்க சொன்னால் அதை நீ சரின்னு ஏற்றுப்பியா, நாங்கள் உன்னை அப்படியா பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கத்த, இல்லை மேடம், ஜிமின் அவனை என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் கத்த, ப்ளீஸ் மேடம் அப்படி மட்டும் சொல்லாதீங்க, அதுக்கு நீங்கள் என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சோகமாக சொல்ல, தெரியுதுல்ல இப்படி தான்டா நீ சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆனிச்சு, சாரி மேடம் பையன், இனிமேல் சுக்கி இப்படிலாம் பேச மாட்டாங்கடா அப்படின்னு ஜேகே சொல்ல, அண்ணாவுக்காக உன்னை மன்னிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறீங்க. மேடம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போகிறான். அவன் இன்றைக்கி ஃபுல்லாக கெஞ்ச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லோரும் எந்திரிச்சு போகிறாங்க. ஜிமின் ஜேகே பார்த்தி கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். சரி நீங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஜேகே பொண்ணுங்களை பார்த்து சொல்லிவிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேருந்து போகிற, அப்பாடா இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து உட்காரா. அக்கா நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க அப்படின்னு தீபிகா கேட்க, எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு ஜனனி சொல்ல, தென் பொண்ணுங்க 6 பேருமே உட்காந்து வேலையாட்கள்லாம் அவங்களுக்கு பரிமாறுறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கா. அதை பார்த்த பசங்க எல்லாருமே, மச்சான் பேசாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணால் என்ன, பாரு எவ்வளோ ஜாலியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு சான்ஸ் சொல்ல, நம்ம இப்படி பண்ணால் இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கடா அப்படின்னு சரவண சொல்ல, டி பொலமாமல் வாங்கடா அப்படின்னு சூர்யா எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். அரண்மனைக்கு வந்த உடனே எல்லாருமே அங்கே இருந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக பார்க்கும்போது நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று சேர்ந்தா கோவம் கொண்டு பகைவர்களாக மாறி விடுறாங்க. இவங்க எல்லாரும் எப்படி ஒன்று சேர்க்குறதுன்னு யோசிச்ச ஜிமின் அவன் பக்கத்தில் எரிஞ்சிட்ருக்க நெருப்பை பார்க்குறான். அப்போ தான் அவனு தோணுது, ஜனாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு அன்றைக்கி யார் தீ வச்சாங்க அப்படின்ட்டு. அங்கே ஃபயர் ஆகிட்டு இருக்கும்போது ஒயின் எப்படி அங்கே போனான் அப்படின்னு நினச்சவன் அதை கிளியர் பண்ண உங்ககிட்ட வரான். சுக்கி உங்களை சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க, ஒயன் நான் கேட்குறது கரெக்டாக ஆன்சர் பண்ண, நீங்கள் முடிச்சுக்கிட்டே சரிடா அதுக்கே எவ்வளோ பரபரப்பாக ஓடி வந்த அப்படின்னு நீங்கள் கேட்க, சரிடி பொறுமையாக கேட்குறேன் சொல்லு, இதுக்கு பேர் உங்கள் ஊரில் பொறுமையா, பொறுமைன்னா என்னென்னு போய் அண்ணங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாடா. ஆமாம் உன் அண்ணங்கிட்ட தான் நான் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவன் கோவமாக சொல்ல, ஆமாம் என்ன மாதிரி இந்த உலகத்தில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் எப்போவும் இந்த ஒரு விஷயத்துக்கு கோவமே பட மாட்டார். ஜிமின் சுக்கி 2 பேரும் முழிக்கிறாங்க. உன் அண்ணன் சுயரூபம் தெரிஞ்சால் என்ன ஆவா, உன் அண்ணன் சுயரூபம் தெரிஞ்சால் என்ன ஆவா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. டே வளர்ந்தவனே அப்படின்னு நீங்கள் கத்த 2 பேருமே ரியாலிட்டிக்கு வராங்க. என்ன விஷயம்னு சொல்லுடா, எனக்கு தூக்கம் வருது. ஒய்யே நல்லா யோசிச்சு சொல்லு, அன்றைக்கி ஜனா ஆஃபீஸ் ரூம் எப்படி ஃபயர் ஆனிச்சு, நீ எப்படி அங்கே போன? சார் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க சார், மேடம் குழம்பிட போகிறாங்க. ஜிமின் சுக்கியை முறைச்சிட்டு கம்முன்னு இருடா அப்படின்னு கத்துறான். தெரியலடா, அன்றைக்கி நான் போனப்போ ரூம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, எனக்கு அண்ணன் ஃபைல் எடுக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு, அதான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், மற்றபடி அங்கே என்ன இருந்துச்சு எதுவும் எனக்கு தெரியாதுடா, நான் பார்க்கவும் இல்லை, இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். சரி சுக்கி நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போக ஜிமின் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க. ஜிமினையே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், உங்கள் கண்ணில் தூக்கத்தை பார்த்தவன் வான்னு சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஆனால் ஜிமின் அன்னைக்கு யார் தீ வச்சது அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லை, ஜனா ஜேகே 2 பேருக்கும் அப்படி என்ன வாக்குவாதம் நடந்துச்சு, ஜனா ஏன் ஜேகேவை அடித்தான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. நைட்டு ஃபுல்லாக அதை பற்றி யோசிக்க ஆன்சர் தான் அவனுக்கு என்னன்னு தெரியல. அண்ணா அப்படின்னு ஜேகே தூக்கத்தில் வளர, ஏண்டி தூங்கும்போது கூட அண்ணன் தானா, நான் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேனா அப்படின்னு புலம்ப. அது உங்களுக்கு கேட்டதோ இல்லையோன்னு தெரில, அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஹக்கிலேயே சிரிச்சுக்கிட்டே அவனும் தூங்கிடுறான். மார்னிங் டைம் நல்லா தூங்கிட்டு இருந்த நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு ஜிமின் எழுப்ப சத்தம் கிட்டே எந்திரிச்சா ஜிமின். ஒயன் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டமா கேட்க, நேற்று நீ என்கிட்ட என்ன கேட்டா, இதுக்கு தான் எழுப்புனியா, சொல்லுடா என்ன கேட்ட, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ வேறு யாராவது இருந்தாங்களான்னு, ஏன்டி ஏதாவது ஞாபகம் வந்துச்சா, யாராவது பார்த்தியா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா அன்றைக்கி அண்ணன் ஆஃபீஸ் ரூம் பக்கம் போனப்போ ஜனனி அண்ணி தான் வெளியில் வந்தாங்க, டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்த ஜிமின். ஒயின் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா நான் உள்ளே போனேன், அண்ணி வெளியில் வந்தாங்க, ஆனால் அவங்க அன்னைக்கு என்னை பார்க்கல, வேறு யாராவது பார்த்தியா, வேறு யாராவது இருந்தால் அன்றைக்கி அண்ணன் ஏன் என்ன அடிக்க போகிறாரு, அப்போ ஜனனி வந்தது யாருக்கும் தெரியாதா, அப்படி தான் போலடா, நானே யதார்த்தமாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் படுத்துக்கிறீங்க. ஒய்யன் இப்படி சொன்னதுமே ஜிமின் ஜனனியை பற்றி தான் யோசிக்கிறான். அப்போது அன்றைக்கி ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணது ஜனனியா,
ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.